எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்தே. நம்மளுடைய ஒன்டி ஹிந்தி சேனலில் இன்றைக்கி நான் என்ன பார்க்குறோன்னா, இந்த வினைச்சொல்லில் வந்து இரண்டாம் பகுதி வந்து நம்ம பார்க்குறோம். வினைச்சொல்ல இரண்டாம் பகுதி என்ன பார்க்குறோம், வினைச்சொல்ல நிறையா இருக்குது. அதில் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இப்போ பார்க்குறோம். இது இம்பார்ட்டன்ஸ்னால தான் நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை வந்து கொஞ்சமாக எழுதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சென்டென்ஸுக்கு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு வந்து எழுதியிருக்கேன். இப்போது வினைச்சொல் ஃபஸ்ட்டு பார்த்தோம், செகண்ட் பார்க்குறோம். திறத்தல், ஒரு விஷயத்தை நம்ம திறக்கிறோம் அப்படின்னா மூடி இருக்கும், திறக்கிறோம் இல்லைங்களா. திறக்கிறதுக்கு என்னென்னா கோல்னான்னு சொல்லணும். திறக்கிறதுக்கு என்னென்னா கோல்னா அப்படிங்கிறது நம்ம வந்து திறக்கிறதுக்கு கோல்னான்னு சொல்கிறோம். அப்புறம் மூடுதல் அப்படிங்கிறதுக்கு வந்து பந்த் கர்னா. மூடுதல் அப்படிங்கிறது பந்த்னா வந்து மூடுதல் அப்படிங்கிறது பந்த் கர்னா சொல்கிறோம். கழுவுறாங்களே, வாஷ் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு வந்து தோனா. வாஷ் பண்ணுறதுக்கு ஹிந்திலன்னா தோனான்னு சொல்கிறோம். வெட்டுதல் ஹிந்தியில் வெட்டுறாங்களே, கட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்கு காட்னா. ஹிந்தியில் கட் பண்ணுறதுக்கு காட்னா சொல்லுவோம். அப்போ ஹிந்தியில் எரிதல்னால் எரிகிறது கிடையாது, நம்ம த்ரோ பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த எரிதல் தான் எரிதலுக்கு பேக்னா. எரிதலுக்கு என்னதுன்னா பேக்னா அப்படிங்கிறது அப்படின்னா நம்ம த்ரோ பண்ணுறோம் அப்படிங்கிறது பேக்னா. ஒரு திங்ஸை த்ரோ பண்ணோன்னா அதுக்கு பேக்னா தான் நம்ம பயன்படுத்தணும். வாங்குதல், ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து வாங்குதலுங்கிறது கரித்துனா. வாங்குதல் அப்படிங்கிறத கரித்துனான்னு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொடுத்தல்னால் ஒருத்தவங்க கொடுக்குறோம் அப்படின்னா அது தேனா. கொடுத்தல் அப்படிங்கிறது தேனா, கொடுத்தலுங்கிறது தேனா. எடுத்தல் அப்படிங்கிறது லேனா. கொடுத்தலுங்கிறது தேனா, கொடுக்கறது தேனா. எடுக்கிறதுக்கு வந்து லேனா. கொண்டு வர்றதுக்கு வந்து லானா. கொண்டு வர்றதுக்கு வந்து லானா அப்படி சொல்லுவோம். பிரிங் சொல்கிறாங்களே, கொண்டு வர்றதுக்கு லானா வந்துடும். அதுக்கப்புறம் வைக்கிறதுக்கு ரக்னா. வைக்கிறதுக்கு ரக்னா அப்படின்னு அர்த்தம். வைக்கிறதுக்கு ரக்னான்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அப்போ வாங்குதலுக்கு என்ன பார்த்தோன்னா கரித்தனா பார்த்தோம் இல்லைங்களா. விற்கிறதுக்கு பேச்சுனா அப்படிங்கிறது விற்றல். விரும்புதல் அப்படிங்கிற ஒரு லவ் பண்ணுறோம் இல்லைங்களா, லவ் பண்ணுறது ஒரு பொருள் மேலேயும் யாரையோ விரும்புறதுக்கு என்ன சார் விரும்புகிறோம் அப்படிங்கிற ஒரு வினைக்கு என்னென்னா பியார் கர்னா. விரும்புதலுக்கு பியார்னா வந்து லவ்னு அர்த்தம். கர்னாங்க செய்யுது விரும்புதல் அப்படிங்கிறது அன்பு செய்தல். விரும்புதல் அப்படிங்கிறதுக்கு வந்து பியார் கர்னா. வெறுத்தல் அப்படிங்கிற நஃப்ரத் கர்னா. வெறுத்தல் ஆனால் நமக்கு பிடிக்கல அப்படிங்கிற வெறுக்கிறோம் இல்லைங்க ஒரு விஷயத்த, அப்போ அதோட இருக்குன்னா நஃப்ரத் கர்னா அப்படிங்கிறது வெறுக்கிறது. உதவுதல் அப்படிங்கிறது மதத் அப்படிங்கிறது உதவி. மதத் அப்படிங்கிற ஹெல்ப் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து மதத்துன்னு ஹிந்தியில் சொல்கிறோம். உதவுதலுங்கிறது மதத் கர்னா. உதவி செய்தல் அப்படிங்கிறது மதத் கர்னா. அதுக்கப்புறம் ஆடுதல், நம்ம டான்ஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த ஆடுதலுக்கு வந்து நாச்சுனா. ஹிந்தியில் ஆடுதலுக்கு நாச்சுனான்னு சொல்கிறோம். நாச்சுனான்னு சொல்கிறோம். வேலை செய்தல் அப்படியே, வேலைக்கு உங்களுக்கு தெரியும், காம் தெரியும். செய்தல் அப்படிங்கிறது கர்னா. காம் கர்னா அப்படிங்கிறது வேலை செய்தல். பிடித்தல்னா ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிறது. ஒருத்த கையை பிடிக்கிறதோ இல்லை ஏதோ ஒன்று பிடிக்கிறதுக்கு எனக்கு அந்த பிடித்தலுக்கு தான் என்ன பக்கட்னா அப்படின்னா பிடித்தல். பக்கட்னா அப்படிங்கிறது பிடித்தலுங்கிறது தான் பக்கட்னான்னு சொல்கிறோம். அப்புறம் தேடுதல், ஒரு விஷயம் தேடுறோம் இல்லைங்களா, தேடுதலுக்கு வந்து கோஜ்னா. தேடுதல் அப்படிங்கிறது கோஜ்னா அப்படிங்கிறது நம்ம வந்து ஃபைன் பண்ணுறது, தேடுறது அப்படிங்களா. கோஜ்னா அப்படிங்கிறது நம்ம வந்து தேடுறது. தொலைத்தல் அப்படிங்கிறது கோனா. தொலைத்தல் அப்படிங்கிறது கோனா அப்படிங்கிறது என்னென்னா தொலைத்தல். அதுக்கப்புறம் பாதுகாத்தல் சேவுனா மணி சேவ் பண்ணுறது, ஏதோ ஒன்று. சேவுனா பச்சானா அர்த்தம். சேவுங்கிறது பச்சானா அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த இதில் நமக்கு வந்து நிறையா டவுட் இருக்கும், ப்ரொனன்சியேஷனில் நிறைய வந்து மாற்றங்கள் நமக்கு இருக்கும். அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ரெகுலராக படிக்க உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு ஞாபகம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ரெகுலராக வந்து நம்ம அந்த வீடியோஸை நம்ம பார்க்க அதோட சந்தேகங்களை நீங்கள் கேட்க தான் உங்களுக்கான ஞாபகங்களும் வரும், ஆர்வமும் உங்களுக்கு வரும். சரிங்களா? அப்போ தான் நீங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து உங்களால் வந்து படிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து உங்களால் உருவாக்க முடியும். அப்படி அந்த எண்ணம் வந்தால் மட்டும்தான் உங்களால் பேசவும் எழுதவும் படிக்கவும் ஹிந்தியை வந்து நம்மளால் கற்றுக்க முடியும். நமக்கு ஒரு லாங் டைம் ப்ராசஸ் தான். நம்ம மெதுவாக வந்து இந்த விஷயத்தை நம்ம படிக்கலாம். நம்ம ஃப்ரீயாக தான் படிக்கிறோம், நம்ம ஃப்ரீ டைமில் படித்து தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? இப்போ இதில் சந்தேகங்கள் இருக்கிறவங்க நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிறது வந்து தவறுங்கிறவங்களும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய விருப்பங்களை நீங்கள் சொல்லும்போது தான் நம்ம வந்து அதை வந்து மாற்றிக்க முடியும். சரிங்களா? சரி, நம்ம அடுத்த வீடியோஸில் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் கூட நான் அந்த மாதிரி வீடியோஸை வந்து நான் எடுத்துறதுக்கும் நான் வந்து தயாராக இருக்கிறேன். சரிங்களா? பார்க்கலாம், அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கும் வரும்,
என்னாலையும் மோட்டிவேட்டாக எடுத்துக்கிட்டு பண்ண முடியும். சரிங்களா? ஓகே.